அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்க, வளர்க்க, தமிழகத்தில் தமிழர்களின் நலன் பெருக்க, தமிழகத்தை சீர்திருத்த, திராவிட கட்சிகளால் அழிந்து போன இந்த தமிழ் சமூகத்தை மீண்டும் தூக்கி மூங்கில வச்சு அப்படி நிமித்தி வைக்க, இதுக்காக தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பேரை சொல்லி சீமான் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சார். எனக்கு என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில் சீமான் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் மேல் ஈர்ப்பு கொண்டு நாம் தமிழர் கட்சியை சீமானை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் இன்று வரை களமாடி கொண்டிருக்கும் சகோதரி ஃபாத்திமா ஃபர்கானா இவர்கள் சீமானுக்காக பல இடங்களில் முன்னின்று பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஃபாத்திமா ஃபர்கானாவுக்கும் சீமானின் மனைவி கயல்விழிக்கும் ஏற்பட்ட இந்த மோதல், நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஃபாத்திமாவை ஓரம் கட்டியிருக்கிறார்கள். ஃபாத்திமாவுக்கு எம்பி சீட்டு கொடுப்போம், கிடைக்கும். கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடியே தென்சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா அப்படி என்று சீமானால் சொல்லப்பட்டது. இது சீமான் சொல்லிய பிறகு ஃபாத்திமாவால் அவருடைய அந்த வட்டாரத்துக்கு தெரிவிக்கப்பட்டு ஆல்ரெடி அவங்க கேம்பெயினை ஆரம்பிச்சாச்சு. ஃபாத்திமா ஃபர்கானா தென்சென்னையினுடைய வேட்பாளர். இங்க என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தா, 6 மாதத்துக்கு முன்னாடி தமிழகம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் ஒரே பரபரப்பாக இருந்தது. அதற்கு காரணம் விஜயலட்சுமி அவர்கள் சீமான் மேல் கொடுத்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. அந்த புகார் கொடுத்த பிறகு சீமான் வெளியில ஒரு 2-3 நாள் வராம, அதாவது மீடியாவை மட்டுமே பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிற அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அதாவது தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை கட்சி பிரச்சனையாக, அதாவது ஒரு பாலியல் ஜல்சா வேலைகளை கட்சி பிரச்சனையாகவே மாற்றி தன்னுடைய தம்பிகளை எல்லாரையும் விசாரணைக்கு போகும்போது வர வச்சவர் தான் அந்த சீமான். அந்த நேரங்களில் ஃபாத்திமா சீமான் அவர்கள் மேல் அந்த சுமத்தப்பட்ட விஷயங்கள் அத்தனைக்கும் எதிர் நின்று புகார் கொடுப்பதாகட்டும், மீடியாவில் பேசுறதாகட்டும், எல்லா விஷயங்களிலும் சீமானுக்கு அவர் தான் வாய்ஸ் கொடுத்தார். இப்படி கொடுக்கும்போது அவர் செய்த ஒரே தவறு என்னன்னா, எங்க சீமான் மாமான்னு அவர் சொன்னதுதான் இந்த பிரச்சனை. ஒரு சகோதரி சீமான் மேல் அவருடைய தலைமையின் மேல் அன்பு கொண்டிருக்கிறார், அவர் வழி நடக்கிறார். அங்கிளும் கூப்பிடுறது அப்படின்னு பெரிய தப்பான வார்த்தையா நமக்கு தெரியல. அவர்கள் அப்படி அந்த பிரஸ் மீட்ல எல்லாம் சொல்ற அந்த தோணியெல்லாம் பார்த்துட்டு சீமானின் துணைவியார், அதாவது கயல்விழி அவர்கள் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஃபாத்திமா ஃபர்கானாவிடம் இந்த மாதிரி இந்த மாமா அப்படியெல்லாம், இந்த மாமா மாமா அப்படின்னு கூப்பிடுற வேலையெல்லாம், அதுவும் பொது வெளியில் பேசுகிறது, இதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக எச்சரித்து ஃபாத்திமாவை வெளியில அனுப்புறாங்க. அதன் பிறகு மீண்டும் ஃபாத்திமா அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளிலும் சரி, அரசியல் களத்திலும் சரி தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் கயல்விழிக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை. அவர் என்ன பண்றாருன்னா, தென்சென்னையினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா அறிவிக்கப்பட்டது, அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரிந்து அவர்கள் ஃபாத்திமா ஃபர்கானாவுக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படி என்று சொல்லி அது இப்போ நிறைவேறி இருக்கிறது. காரணம், நாம் தமிழர் கட்சி சீமானும் சரி கயல்வியின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். ஃபாத்திமா ஃபர்கானா சீட்டு கிடையாது. நாச்சியால் சுகந்தி அவர்களுக்கு எம்பி சீட் கொடுக்குறீங்க. நாச்சியால் சுகந்தி ஒரு யூடியூப்ல உட்காந்து பேசுறவங்க, சமூக கருத்துக்களை, சமூகத்தில் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளை பத்தி விவாதிக்கிற ஒரு யூடியூபர். அவங்க ஃபாத்திமா அளவுக்கு களத்தில் இறங்கி நாம் தமிழர் கட்சிக்காக களமாடினார்களா அப்படின்னு கேட்டா தம்பிங்க சொல்ற முதல் வார்த்தை இல்லை அப்படின்றதுதான் இருக்கும். அது தமிழுக்கு நல்லாவும் தெரியும். ஆனால் அந்த நாச்சியால் சுகந்தி அவர்களை கூப்பிட்டு நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பும் கொடுத்து அவர்களுக்கு எம்பி சீட்டையும் கொடுக்குறீங்க. ஆனால் தன்னுடைய அந்த உழைப்பு, பொருளாதாரம், இது எல்லாத்தையும் ஒரு பெண்மணி ஒரு இயக்கத்துக்காக தமிழின் மீது கொண்ட அன்பால், தமிழ் தேசியத்தின் மீது கொண்ட பற்றால், தலைவர் மேதகு பிரபாகரன் மேல் இருக்கிற மரியாதையின் நிமித்தமாக நாம் தமிழர் கட்சியில் ஃபாத்திமா பயணிக்கிறார்கள். ஆனால் ஃபாத்திமாவுக்கு சீமான் கொடுத்தது கடைசியில் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கும் அல்வாவை தான் கொடுத்திருக்காரு. ரொம்பவே மனம் வாடி போயிருக்கிறார்கள் ஃபாத்திமா ஃபர்கானா. சரி, சின்ன வயசு, அவங்களுக்கு அப்படின்லாம் சொல்லலாம் முடியாது. அவங்க ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார்கள். இந்த முறை நிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ரெண்டாவது, ஃபாத்திமா ஃபர்கானா அவங்களுடைய தகப்பனார் சாகுல் அமித் ஒரு மிகச்சிறந்த தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்ட ஒரு நபர். அவருடைய பொண்ணு நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பதே ஒரு கேவலமாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இருக்க வேண்டிய இடம் வேற. ஆனால் அதாவது நல்ல விஷயம் தெரிந்த, புத்திசாலித்தனமாக இயங்கக்கூடிய ஒரு நபர், ஒண்ணுமே தெரியாத ஒரு முட்டாளின் தலைமையின் கீழ் போய் நிற்கும் போது இந்த மாதிரி அவமானங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஃபாத்திமா அதை சந்தித்துதான் இப்பொழுது அதையும் தாங்கிக் கொண்டு நாம் தமிழர் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இங்க சீட்டு நாம் தமிழர் கட்சியில் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, 40 வேட்பாளர்கள், அதில் 20 பேர் பெண்கள், 20 பேர் ஆண்கள். இப்படி தத்துவார்த்தமாக மேடையில் பேசுகிற சீமான், மேடைக்கு பின்னால் அவர் நடத்துகிற நாடகம், அந்த 40 பேருடைய பட்டியலும் எடுத்து நீங்கள் பாருங்கள். அவங்க எல்லாருமே பொருளாதாரத்தில்
மிகச்சிறந்தவர்களாக ஏதோ ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் நேரடியாக சீமானுக்கு கப்பம் கட்டினால் போதும் சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்ப அவங்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இப்ப சட்ட ஆலோசகர் அப்படின்னு சொல்லி அவங்கள கயல்விழியை நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியினுடைய கம்பெனிக்கு லீகல் அட்வைசரா கயல்விழி அவர்களை இப்போ உள்ள நுழைச்சிருக்காங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பின்னாடி நிச்சயமாக அந்த கம்பெனியோட செக்ரட்டரியா கயல்விழி அவர்கள் நிச்சயமா வருவாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் வரும்போது இந்த பாராளுமன்ற தேர்தலில் இதோட இந்த கடையை இழுத்து மூடுற நாம் தமிழர் கட்சி என்கிற கடையை இழுத்து மூடுகிற நேரம் இந்த பாராளுமன்ற தேர்தல் தான். இந்த தேர்தலோடு கடைசி அப்படி என்பதுதான் கருத்து. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நிதர்சனமான உண்மை. திராவிடத்தை ஒழிப்பது, திராவிடத்தை அழிப்பது, தந்தை பெரியாரை பழிப்பது, இதுதான் எங்க வேலை அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், முடிவு கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்த அத்தனை பேருக்குமே சென்னை மெரினாவில் சமாதி கட்டியிருக்கிறார்கள். சில பேருக்கு அது ராஜாஜிக்கெல்லாம் மெரினாவில் இடம் இல்ல. ராஜாஜியில் ஆரம்பிச்சு ஏன் இந்திரா காந்தி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை வணக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் அப்படிலாம் நினைச்சாங்க. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு நினைச்ச யாரும், அதாவது திமுகவை நெருங்கக்கூட முடியாது, திராவிடத்தை நெருங்கக்கூட முடியாது. அவர்களே அழித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய அந்த உண்மை முகம் வெளிவந்துவிடும். அப்படித்தான் சீமானின் முகமும் இப்பொழுது கிழிந்து டாட்டாராக நார்னாராக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. பாத்திமா ஃபர்கானாவுக்கு சீட்டு கொடுக்கலன்னா வேற யாருக்கு நீங்க சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க கட்சியில தகுதியான ஆள் இருக்கிறார்கள்? அதாவது களக்குத்துறவன், ஏர் ஓட்ட போனவன், மீன் பிடிக்க போனவன், இப்படி எவனையாச்சும் கூட்டு நிறுத்துனீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு ஏழை எளிய மக்களுடைய அடிப்படை நலனை கருதி அவர்கள் வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க நிறுத்துற 40 நறுக்குன்னு பணபலம் இருக்கிற யாராவது பார்த்துதான் நிறுத்துறீங்க. அவங்களை நிறுத்தும் போது அவர்கள் பணபலத்தோடு பொருளாதார வசதியோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுடைய நிலைமை மிகவும் கேள்விக்குறியானதாக மாறி போகிறது. அப்புறம் அடுத்து இன்னொரு 40, 234 அப்படின்னு சொல்லிட்டு பலியாடுகளை சீமான் தேட தொடங்கி விடுவார். சீமானுக்கு கட்சி முக்கியமல்ல, கொள்கை முக்கியமல்ல, சின்னமும் முக்கியமல்ல. அவருக்கு ஒரே நோக்கம், அவருடைய மனைவி, அவருடைய வளர்ப்பு பிள்ளை, அவருடைய பிள்ளை, அவருடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் இவர் வெளியில பேசுவாரு வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி கூச்சம் இல்லாமல், கொஞ்சம் கூட மான ஈனம் இல்லாம வெளியில் பேசுகிற ஒரு நபர் தான் இவர். ஆனா இப்ப அவர் அதெல்லாம் பேசுறது இல்ல, வாரிசு அரசியலும் பேசுறது இல்ல. ஆக பாத்திமா ஃபர்கானாவுக்கு சீட்டு கிடையாது, நாச்சியால் சுகந்தி அவர்களுக்கு சீட்டு. உழைச்சவனுக்கு திருவோடு, சும்மா இருந்தவனுக்கு பதவி. ஆக நாம் பாத்திமா ஃபர்கானா அவர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? இதுக்குள் நடக்கிற அரசியல், இவர்கள் என்ன காரணத்துக்காக இந்த சீட்டு கொடுக்காம தவிர்க்கிறார்கள்? கயல்விழி எப்படி நாம் தமிழர் கட்சிக்குள் அரசியல் செய்கிறார் அப்படி என்பதை பேசுவதற்காகத்தான் இந்த காணொலியை தவிர, இவன் கம்பல்ல எவனுக்கு சீட்டு கொடுத்தான, சீட்டு கொடுக்கல நமக்கு என்ன? ஏன்னா இவன் இந்த தடவை இந்த நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக மிஞ்சி போனா ஒரு தொகுதிக்கு 2000, 3000 ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஏன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நான் யோகியன் அப்படின்னு சொல்லி மேடைகளில் நின்று வாய் கிழிய பேசி, ஆனால் தனக்கு சொம்படிக்கிற, ஜால்ரா அடிக்கிற, தனக்காக கை தட்டுகிற இவர்களுக்காக மட்டும் சீட்டு கொடுக்கிறது, பொறுப்பு கொடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்பதை வெளிப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான். அப்புறம் சீமான் மிகப்பெரிய அறிவாளி, சீமான் மிகப்பெரிய புத்திசாலி அப்படியெல்லாம் சொன்னா சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியாது. அதுக்கு காரணம், சீமான் வாயில வர்றத அப்படி அடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாப்புல. அது உண்மையா பொய்யா அப்படின்னு கூட தெரியாம அதுக்கு எதிராக உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சு கடைசி வரை விசில் அடிச்சா குஞ்சுகளாகவே இருக்கக்கூடிய இந்த ஆமை குஞ்சுகள் இப்படியே தான் இருப்பார்கள். அதற்கு ஒரு உதாரணம், ஒரு மேடையில சீமான் பேசுறார், ரொம்ப வீராவேசமாக பேசுறார். தன்னுடைய அப்படியே நரம்புகள் புட்டைக்க அப்படியே அந்த வீடு இரண்டும் வெளியே பிதுங்கி வர அளவுக்கு அவர் பேசுறார். என்ன சொல்றாருன்னா, ஹிட்லர் சொல்றாராம், உன்னுடைய இலக்கை நீ நிர்ணயித்துக்கொள், உன் இலக்கை நோக்கி ஓடு, உன்னால் முடியவில்லையா நடந்து போ, அதுவும் முடியவில்லையா உருண்டு போ, அதுவும் முடியவில்லையா ஊர்ந்து போ. நீ எப்படி போவது என்பது முக்கியமல்ல, ஆனால் உன் இலக்கை நோக்கி நீ சென்று அடைய வேண்டும் என்று ஹிட்லர் சொல்லியிருக்கிறார். அடங்கோ, கேட்கிறவன் கேனையா இருந்தா கேப்பையில நெய் வடிதுன்னு சொல்லுவானுங்களாம். அந்த மாதிரி கதையா சீமான் உருட்டுவாரு. இந்த கொட்டேஷனை சொன்னது மார்ட்டின் லூதர் கிங். அதாவது நீங்க கேட்கலாம், ஏப்பா பேசும்போது வாய் தவறா? ஆமா, நாங்களும் பேசுறோம், பேசும்போது சில வார்த்தைகள் தவறுதலா தப்புதலா வரும். ஆனால் புள்ளி விவரம் என்று வந்துவிட்டால், சில கொட்டேஷன் சொல்லும் போது பெரும் தலைவர்களுடைய பேச்சை கோடிட்டு பேசும்போது அதை சரியா சொல்லணும்.
அதை கூட சொல்ல முடியாத, தெரியாத, முடியலன்னா எழுதி வச்சாச்சு அதை சொல்லு. இதுதான் நம்முடைய நாங்க சொல்ற விஷயம். ஆனா இதை நாங்க கண்டுபிடிச்சு இதை வெளியில சொல்றோம். சொல்லியும் அதற்கும் முட்டு கொடுக்க, அதற்கும் உருட்ட இன்னும் ஆமை குஞ்சுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த ஆமை குஞ்சுகள் இருக்கும் வரை சீமான் மிக நன்றாகவே இருப்பார் அப்படி என்பதை பதிவு செய்து கொண்டு வேறொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.